அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி நடக்கும், ஆன்லைன் கிளாஸோட சிலபஸ் என்னென்ன, ப்ளவுஸில் என்னென்ன டைப் வந்து நீங்கள் சொல்லித் தருவீங்க, அது மாதிரி சுடிதார் அப்படின்னா என்னென்ன டைப் வந்து நீங்கள் சொல்லித் தருவீங்க, சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் சொல்லித் தருவீங்களா, இதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பே பண்ணணும், எவ்வளோ வந்து பே பண்ணணும், இதில் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு பேசிக்காக நாங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பதில் தரக்கூடியதாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு டெய்லரிங் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படின்னாலும் உங்களுக்கு டெய்லரிங் மிஷின் வந்து உங்கள் கையில் இருக்கணும், அது நல்ல கண்டிஷனில் வந்து இருக்கணும். உங்களுக்கு மிஷினில் வந்து அந்த உங்ககிட்ட என்ன மிஷின் இருக்கோ அந்த மிஷினை நல்லபடியாக உங்களுக்கு கையாள தெரியணும், அந்த மிஷினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு துணியை கொடுத்தோன்னா இங்கேருந்து இது பற்றி தையல் போடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தையல் போட தெரியணும். அந்தளவுக்கு உங்களுக்கு டெய்லரிங் நாலேஜ் இருந்தால் போதும். மற்றபடி மற்ற எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக டெய்லரிங்னா என்ன, அளவுகள்னா என்ன, எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக எனக்கு வந்து தையல் போட தெரியும் அப்படின்னு இருந்தால் போதுமானது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் நான் டெய்லரிங் மிஷினை பார்த்ததே இல்லை, நான் வந்து டெய்லரிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் பேசிக் கிளாஸ் வீடியோஸ் இருக்குது. மிஷினை வந்து எப்படி நம்ம நூல் கோர்க்கணும், நூல் பாபினில் எப்படி நூல் போடணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னென்ன கிளாஸ் வந்து நம்ம சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, சுடிதார் மேக்ஸியாக இருந்தாலும் சரி. இப்போ இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, சுடிதார், மேக்ஸின்னு சொல்லி நம்ம 3 தான் பிரிச்சுருந்தோம். பட் இனி வரக்கூடிய பேட்சஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் தனியாகவும் மேக்ஸியும் சுடியும் குர்த்தியும் வித் மேக்ஸி ரெண்டும் ஒன்றாவும் நம்ம வந்து போடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சேம் தான் உங்களுக்கு வரும், சேம் பேட்டர்ன், சேம் மெஷர்மெண்ட்டு இதுதான் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ சுடி வித் மேக்ஸி அப்படி தொடர்ந்து அதை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், அது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து நம்ம சுடி மேக்ஸி இது ரெண்டையுமே சேர்த்து போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து அட்வான்ஸ் டு பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பேசிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட் இது மட்டும்தான், போட் நெக் இது மட்டும்தான் வரும், நெக்கு டிசைன்ஸ் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து வராது. பட் இதில் வந்து நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நம்ம போகிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிறத எப்படி தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ப்ளவுஸ் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வேறு எந்த கோர்ஸ், ப்ளவுஸு, சுடி, மேக்ஸி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு காமன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு டெய்லரிங் பற்றி என்னென்ன தெரியாமல் இருந்திருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சில கரெக்ஷன்ஸ்க்காக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அளவுகள்னால் என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அளவுகள் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், இப்போ ப்ளவுஸானால் ப்ளவுஸுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான அளவுகள் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், சுடிதார் அப்படி இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி அளவுகள் எடுக்கணும், அது மாதிரி ஃபஸ்ட்டு அளவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இந்த அளவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு டைரக்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறதும் வரும், அளவு ட்ரெஸ்லேருந்து எப்படி அளவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? இப்போ பாடி மெஷர்மெண்ட் மட்டுமே வச்சு எனக்கு தைக்க தெரியும், எனக்கு அளவு ட்ரெஸ்லேருந்து அளவுகள் எடுத்து தைக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு அளவு ட்ரெஸ்ஸில் இருந்து தான் அளவுகள் எடுத்து தைக்க தெரியும், டைரெக்டாக ஒருத்தரை நிற்க வச்சு உடல் அளவு எடுத்து அதை வந்து கால்குலேஷன்லாம் போட்டு எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து கவர் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அதுக்கான இப்போ நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம், அதுக்கான ஃபார்முலாஸ், அதுக்கான கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, யாருக்கு என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இதில் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுக்கிறதுக்கும் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அதுபடி எப்படி நம்ம ஒரு பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம அளவுகள் எடுத்துட்டோம், கால்குலேஷன் போட்டுட்டோம், அளவு ட்ரெஸ்ஸில் இருந்தும் நம்ம அளவுகள் எடுத்துட்டோம், இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ போட்ட பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்ப்போம். இதுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணணும், எப்படி ஃபோல்டு பண்ணால் நமக்கு அது சரியாக வரும், எது சரியான முறையில் நம்ம ஃபோல்டிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், அப்போ அளவுகள் பத்தலை அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி நம்ம வந்து கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளாத் ஃபோல்டிங்கில் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பேட்டர்ன் போட்டிருக்கோம். பேட்டர்னை பயன்படுத்தி எப்படி நம்ம கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே காமன். இது வந்து நீங்கள் ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடியாக இருக்கட்டும், மேக்ஸியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே காமன். எப்படி அளவுகள் எடுக்கணும், அந்த அளவுகளை எப்படி கால்குலேஷன் பண்ணணும், கால்குலேஷன் பண்ணதை எப்படி நம்ம பேட்டர்ன் போடணும், அளவு ட்ரெஸ்லேருந்து எடுக்கிறத எப்படி வச்சு பேட்டர்ன் போடணும், அந்த பேட்டர்ன் ஷீட்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நியூவாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, இது ரெண்டுக்கும் அதாவது அளவு ட்ரெஸ்லேருந்து எடுக்கிறதுக்கும் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன, இது எல்லாமே சுடி, மேக்ஸி, ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டாட் ப்ளவுஸ். இந்த சிங்கிள் டாட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஹங்கா டைப்பில் தைக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதனால சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறது வரும். இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் போடுறோம் இல்லையா, பேட்டர்ன், இது எல்லாமே நம்ம 3 டாட் ப்ளவுஸுக்கு தான் போடுவோம். அதனால 3 டாட் ப்ளவுஸ்ன்னு தனியாக நான் வந்து சொல்லலை. அதாவது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு அளவுகள் எடுத்து பேட்டர்ன் போடுறோம் இல்லையா, அதுவே நம்ம 3 டாட் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு 3 டாட் ப்ளவுஸும் நமக்கு ஓகேவாயிடும். 3 டாட் ப்ளவுஸ்லேருந்து 4 டாட் ப்ளவுஸாக எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் வரும். அது என்னங்கிறதும் உங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸ் பார்க்கும்போதே நம்ம சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 1 டாட் ப்ளவுஸு, அடுத்தது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் நமக்கு 3 பீஸ் பிரின்சஸ் கட், 2 பீஸ் பிரின்சஸ் கட் அப்படின்னு நமக்கு 2 டைப் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ நெக்கு, ஹை நெக்கு, போட் நெக்கு, இந்த டைப்பில் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பெரும்பாலும் லோ நெக் அப்படிங்கிறப்போ நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் போடலாம், 4 டாட் ப்ளவுஸ் போடலாம், பிரின்சஸ் கட்டும் போடலாம். பட் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் நெக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பிரின்சஸ் கட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி பிரின்சஸ் கட்லேயுமே உங்களுக்கு லோ நெக் வரும், ஹை நெக்கும் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது பேக் ஓப்பன் ப்ளவுஸ். நீங்கள் என்ன 3 டாட்னாலும் சரி, 4 டாட்னாலும் சரி, பிரின்சஸ் கட்னாலும் சரி, இல்லை கட்டோரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, என்ன ப்ளவுஸாக இருந்தாலும் பேக் சைடு ஓப்பன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பேக் சைடு ஓப்பன்ங்கிறதும் உங்களுக்கு க்ளோஸ் நெக்லேயும் வரும், லோ நெக்லேயும் வந்து வரும். அதே மாதிரி கட்டோரி ப்ளவுஸில் சிங்கிள் கட்டோரி, டபுள் கட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து டிசைன் கிடையாது, இது வந்து ப்ளவுஸோட டைப்ஸ். ஓகேவா? இந்த ப்ளவுஸோட டைப்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்தது நம்ம ப்ளவுஸில் வந்து நாட் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது, பைப்பிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம பண்ணணும், ரெண்டாவது லேஸ் மட்டுமே வச்சுட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், லேஸ் வந்து எப்படி சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னவெல்லாம் தேவை, பைப்பிங் வித் பேட்ச்சு, லேஸு, நாட்டு, ஸ்லீவ் டிசைன்ஸ், இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக டிசைனாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து 3 மந்த் கோர்ஸ். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 3 மந்த் அப்படிங்கிறது டூரேஷன். இது வந்து உங்களுக்கு 1 மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு அந்த டூரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு நாட்கள் வந்து கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் பண்ணலாம், ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போகலாம். ஸோ அதனால 3 மந்த் கோர்ஸ் தான். பட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 4 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுப்போம். இதுக்குள்ளே நீங்கள் இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணணும். இது எல்லாமே எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக தான் வந்து உங்களுக்கு வரும். இதில் தியரி கிளாஸ் தனியாக வரும், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தனியாக வரும். இதில் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நான் அப்பப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். எப்படி நம்ம அதை கிளியர் பண்ணுவோம், நீங்கள் எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த பேட்சில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு மொத்தமாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். அந்த குரூப்பில் உங்களை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நான் அனுப்புகிற கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு அதுதான் வரும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக தான் வரும். இது வந்து டோட்டலி லைவ் கிளாஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸை நான் உடனே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கான டைமிங்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ். இந்த டைமில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த டைம் தாண்டி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறதுக்கு மட்டும் இந்த 10 to 4 அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ரிப்பீட்டடாக ஒரு டவுட்ஸ் வந்து வருது, ரிப்பீட்டடாக ஒரு இதுக்கு நீங்கள் விளக்கம் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். இப்போது இது வந்து ப்ளவுஸுக்கான போர்ஷன்ஸ். இதுவே நம்ம வந்து குர்த்தி வித் மேக்ஸ் இது ரெண்டையுமே இந்த வாட்டி நம்ம சேர்த்து வந்து நம்ம போட்டிருக்கோம்.
இதுலேயும் அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும், அதை எப்படி நம்ம எடுக்கணும், அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ்லாம் என்னென்ன, அதை வச்சு பேட்டர்ன் நம்ம எப்படி போடுவோம். இப்போ நார்மல் குர்த்தி, நார்மல் டாப் எப்படி தைக்கணும், லைனிங் டாப் எப்படி தைக்கணும், இது ரெண்டும் லோ நெக்கில் வரும். ரெண்டாவது போட் நெக் வந்து உங்களுக்கு எப்படி போடணும், போட் நெக்கில் இருந்து நம்ம சிங்கிள் பீஸ் அம்பர்லா வந்து வரும், ஒன் பீஸ் அம்பர்லா, அதாவது ஏ லைன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஏ லைன் எப்படி போடுவோம், அம்பர்லா எப்படி போடுவோம். அம்பர்லாலேயே வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் அது வந்து மேக்ஸியில் உங்களுக்கு வரும். அடுத்தது இதில் பேக் நெக் வந்து க்ளோஸ் ஆகும், ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் லோவாகவும் வருது அப்படின்னா அப்போ நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் போடணும். காலர் வந்து எத்தனை டைப் ஆஃப் காலர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த காலர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் குர்த்தியாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் காலர் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து வந்துடும். ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு லோ நெக் வரும், ஹை நெக் வரும், போட் நெக் வரும். பேக்கில் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து லோ நெக். இப்போ நார்மலாக வரக்கூடிய குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது, ரொம்ப லோ நெக்லாம் வரதில்ல. ஒரு நார்மல் நெக்கு தான், ஃப்ரண்ட்டில் ஒரு நார்மல் நெக்கு, பேக்கில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக வரக்கு மாதிரியான குர்த்திஸ் தான் இப்போ வந்து பெரும்பாலும் வருது. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னாலும் லாங்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலர், இப்போ பெரும்பாலும் காலர் வச்சு போடுறது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை டைப் ஆஃப் காலர் இருக்குது, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து வரும். அடுத்தது ஃபேண்ட் டைப்பில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நார்மல் சல்வார் ஃபேண்ட்டு, நார்மல் ஃபேண்ட்டு, பட்டியலா ஃபேண்ட்டு, கேதரிங் ஃபேண்ட்டு, பலாசா ஃபேண்ட்டு, இது எல்லாமே வரும். நிறைய பேர் வந்து எலாஸ்டிக் பேண்ட் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த எலாஸ்டிக் வந்து எவ்வளோ எடுக்கணும், அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பலாசா வரும்போது உங்களுக்கு அதுவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பட்டுப்பாவடை சட்டை மாதிரி தான் நமக்கு இதுவும் வந்து கவர் ஆகும். இப்போ நம்ம டாப் ஆகும்போதே நம்ம வந்து பட்டுப்பாவடை சட்டையும் சேர்ந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம இங்கே ஸ்கர்ட்டும் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளீட்டர் ஸ்கர்ட் இருக்குது, அம்பர்லா ஸ்கர்ட் இருக்குது, ஏலைன் ஸ்கர்ட் இருக்குது, லேயர் ஸ்கர்ட் இருக்குது, பேனல் ஸ்கர்ட் இருக்குது. இந்த பேனல் தான் நம்ம வந்து அனார்கலி டைப்பில் வந்து சொல்கிறோம். இப்போ லெஹங்காலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி. லேயர் ஸ்கர்ட் அப்படிங்கிறது நார்மலாக மீடி டைப்பில் வரக்கூடியது, லேயர் பை லேயராக வந்து ஃப்ரில் மாதிரி வைக்கக்கூடிய ஸ்கர்ட்டு. அடுத்தது ஏலைன், இது நார்மலாக நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்தது அம்பர்லா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் வந்து போடுவோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கர்ட் டைப்பில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லெஹங்கா தைக்கிறீங்க, இல்லை ஒரு பட்டுப்பாவடை சட்டை தைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கர்ட் டைப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்ஸ் இது எல்லாமே நம்ம பழகிருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த டாப்புடைய மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஒரு சட்டையை நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பட்டுப்பாவடை சட்டையுமே நம்ம தனியாகவும் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸியில் வந்து நமக்கு ஃப்ளீட்டட் மேக்ஸி வரும். இந்த ஃப்ளீட்டட் மேக்ஸி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பை சுற்றிலும் ஃப்ளீட்டட் இருக்கும், இல்லைன்னா சென்டரில் மட்டும் ஃப்ளீட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சைடில் மட்டும் ஃப்ளீட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஆலியா கட் மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளீட்டட் வந்து உங்களுக்கு மேக்ஸியில் வரும். அடுத்தது ஆஃப் சர்க்கிள் அம்பர்லா, ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா, இது மேக்ஸி டைப்லேயும் உங்களுக்கு வரும். நீங்கள் சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு லாங் ஃப்ராகாக தைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதே இதில் உங்களுக்கு அதுவும் கவர் ஆகிடும். அடுத்தது போட் நெக்கு, பிரின்சஸ் கட். இப்போ மேக்ஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது ஒரு டைப் இருக்குது, பிரின்சஸ் கட் போடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து பார்ப்போம். அதுலேயும் நம்ம போட் நெக்கு வித் பிரின்சஸ் கட் பார்ப்போம். அடுத்தது நார்மல் நெக்லேயும் வந்து நம்ம பிரின்சஸ் கட் போடலாம். ஸோ அதையும் வந்து பார்ப்போம். அதே மாதிரி லேயர் மேக்ஸி, அனார்கலி மேக்ஸி, இதுலேயே நமக்கு வந்து அது கவர் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்கர்ட் பார்க்கும்போதே நமக்கு இதுவும் நமக்கு கவர் ஆகிடும். ஸோ ஒன்னோட ஒன்று நமக்கு தொடர்பு படுத்தி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இவ்வளோ போர்ஷன்ஸும் நம்ம கவர் பண்ணிடுவோமா, இவ்வளவு நம்ம தைச்சு பழகிடுவோமா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸே வந்து வேண்டாம். ஓகேவா. இதுலேயும் அதே மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸு, நாட்டு, பைப்பிங், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா. பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்லைன் கொடுக்கலாம், சைடு ஸ்லிட்டுக்கு கொடுக்கலாம், ஃப்ராக் தைக்கிறீங்க அப்படின்னா கீழே எட்ஜஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைப்பிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். அது மாதிரி நாட்டு வந்து நார்மலாக நம்ம வந்து மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஹிப்பில் வந்து ரோப் நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அது மாதிரி பேக்கில் கழுத்து பகுதியில் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து வரும். ஸ்லீவ் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஃப் ஸ்லீவ்லேருந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸ்லீவ்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10 டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து நாம நார்மலாக ட்ரெண்டிங்காக எல்லா நாட்களும் எல்லா காலகட்டத்திலையும் போடுற மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்ஸி கிளாஸுக்கான போர்ஷன். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு பேட்ச் வந்து சுடிக்கும் ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப பேசிக் டு அட்வான்ஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி சுடி வந்து குர்த்தினாலும் சரி, சுடினாலும் ஓகே, சுடி டு வந்து மேக்ஸி, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம இந்த டைம் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறீங்களா அல்லது சுடி வித் மேக்ஸியில் வந்து நீங்கள்
ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து போர்ஷன்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு கிளாஸஸ் வந்து 1 by 1 வந்து போகும். நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூன் 5th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஜூன் 5th வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம 15 days ஒன்ஸ் அல்லது 1 month ஒன்ஸ் வந்து நம்ம பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போது நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 monthக்கு டோட்டலாகவே வந்து 500 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் ப்ளவுஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக 500 வரும். சுடி வித் மேக்ஸி அப்படிங்கிறப்ப அதுக்கு தனியாக 500 அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேட்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேட்சில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ஒரே டைமில் வந்து எல்லாமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஒரே டைமில் ஜாயின் பண்ண வேண்டாம். இந்த டைம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்சில் இன்னும் ஒரு 1 month கழிச்சு நீங்கள் அடுத்த பேட்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் உங்களுக்கு செப்பரேட் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸு. இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.